மக்களே, நேற்று ஒரு 3:40 இருக்கும். இந்த 3:40 பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் விஜயண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பாப்ல. இந்த அறிக்கை வெளிவந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த திமுகவோட ஐடிவிங் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அறிக்கையில் 3 விதமான தவறு இருக்குது. ஞானசேகரன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் விஜயண்ணா கொடுத்த அந்த அறிக்கையில் 3 தப்பு இருக்குது. ஒரு யங்ஸ்டரோட லீடராக இருந்து கொண்டு இந்த மாதிரி அவதூறை விஜயண்ணா பரப்பலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோன்னா, அவங்க வச்ச 3 பேசிக்கான குற்றச்சாட்டு. அதெல்லாம் பொதுமக்கள் முன்னாடி நம்ம எடுத்து போய் வச்சாவே சிரிச்சு இருந்தாலும் நம்ம பதில் சொல்லுவோம். அப்படி என்ன 3 மிஸ்டேக் அந்த அறிக்கையில் இருக்குன்னு சொல்லி திமுக உடன்பிறப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதற்கு தாவேகா சார்பா தக்க பதிலடி இந்த வீடியோவில் கொடுத்துடலாம். ஒண்ணா. இப்போ ரெண்டாவது, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கையில ஒரு தப்பு இருக்கு. அதையும் யாருமே பார்க்கல. அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் பேசுவோம். ஏன்னா சும்மா தான் இருந்தோம், நீங்க தான் சொரிஞ்சு விட்டீங்க அறிக்கையில் வந்து தப்பு இருக்கு அது இருக்குன்னு சொல்லி. இப்போ அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் நாங்கள் பேசு பொருளாக்குறோம். ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, எங்கள் அண்ணனோட அறிக்கையில் 3 மிஸ்டேக் இருக்குதா சொல்கிறீங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா திமுக நிர்வாகி அப்படிங்கிற வார்த்தையை எங்கள் அண்ணன் எப்படி பயன்படுத்தலாம். அதிமுக திருப்புறம் போது அதிமுக போட மாட்டாராம், திமுகன்னு வந்தால் மட்டும் எங்கள் அண்ணன் வாண்டடாக திமுகன்னு போடுறாரா. ரொம்ப கோச்சிக்கிறாங்க திமுக உடன்பிறப்புகள். ஏன் இங்கே திமுக நிர்வாகிங்கிற வார்த்தையை எங்கள் அண்ணன் பயன்படுத்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு தர்க்க ரீதியான பதில் இந்த வீடியோவில் இருக்குது. ஒன்றா. ரெண்டாவது, எஃப்ஐஆர் லீக் அப்படிங்கிறது காவல்துறையோட குறைபாடுன்னு சொல்லிட்டாராம். அதாவது மத்திய அரசே சொல்லிச்சா எங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நிறுவனத்திலேருந்து தான் இந்த எஃப்ஐஆர் லீக்காக இருக்குது, இதற்கும் அதுக்கும் சம்மந்தம் சொல்லும் போதும் காவல்துறை மேல வீணான அவதூறையை விஜயண்ணா பரப்புறார் அப்படிங்கிற ரெண்டாவது கொஸ்டின் கேட்குறீங்க. எங்க அண்ணன் என்ன சொல்லியிருக்காருங்கிறத இன்னும் கொஞ்சம் ஆழமா இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். இது ரெண்டாவது பாயிண்ட். இப்போ மூணாவது மிக முக்கியமான விஷயம், அரசோட தோல்வி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாராம். இந்த அரசு இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தூரம் ராப்பகலாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த அரசை 5 மாசத்துல தீர்ப்பு வாங்கி கொடுத்த அந்த அரசை எப்படி இந்த வழக்கில் குறை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்குறீங்க. இதற்கும் பதில் ரெடிமேடாகவே வச்சிருக்கோம் இந்த 3 விஷயத்துக்கு. இப்போ நான் பதிலுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த 3க்கு நான் பதில் சொல்றேன்னு சொல்லிட்டேன். எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த ட்வீட் போட்டிருக்காரு. இந்த ட்வீட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார சொல்றாரு, காவல்துறையை சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா விசாரணை அதிகாரிகளை சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் சொல்றாரு. பேருக்கு பாத்தீங்கன்னா நீதிமன்றம் அப்படிங்கிற வார்த்தையை கடைசியா பயன்படுத்துறாரு. இந்த வழக்குல நீதிமன்றம் கடைசியா தான் நன்றி தெரிவிக்கணுமா. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், திமுக தலைவர் என்ன ஓட்டாலும் நான் கேட்க மாட்டேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த வழக்குல நீதிமன்றம் அப்படிங்கிற வார்த்தையை ஏன் கடைசியா பயன்படுத்துறாரு. நீதிமன்றம் அப்படிங்கிறது மட்டும் இந்த வழக்குல இல்லைன்னா இந்த வழக்குல 5 மாசத்துல தீர்ப்பு வந்திருக்குமா. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். முதல்ல நன்றி யாருக்கு சொல்லணும், நீதிமன்றத்துக்கு தானே சொல்லணும். நீதிமன்றத்துக்கு கடைசியா ஏன் நன்றி சொல்றாரு. ஒன்று. ரெண்டாவது, பாதிக்கப்பட்ட மாணவி இவ்வளவு தூரம் இந்த வழக்கில் போராடி இருக்காங்க. அவங்களுடைய தனி உரிமை அத்தனையுமே இங்கே மீறப்பட்டிருக்கு. எஃப்ஐஆர் மூலமா அவங்க தனிப்பட்ட தகவல் அத்தனையுமே வெளியே போயிருச்சு. அப்படி இருந்தும் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மாணவி தன்னால் முடிஞ்ச அளவு இந்த வழக்கில் போராடி இருக்காங்க. போராடி இந்த நீதியை உறுதி செய்யறதுக்கு ஒரு பிறல் சாட்சி அந்த மாணவி மாறிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு பேச்சுக்கு இந்த வழக்கில் என்ன நடந்திருக்கும், எதுவுமே இல்லாமல் அவ்வளவு தூரம் பார்த்தீங்கன்னா அந்த மாணவி பக்கபலமா துணையா நின்றுருக்காங்க. எஃப்ஐஆர் லீக் ஆன பிறகு நின்றுருக்காங்க. அந்த மாணவி பத்தி ஒரு வார்த்தை திமுக தலைவர் ஸ்டாலின் போடலனா கேட்க மாட்டேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த மாணவிக்கு ஏன் ஆறுதல் தெரிவிக்கல, அல்லது நன்றி தெரிவிக்கல, அல்லது நீதியை உறுதி செஞ்சிட்டோம்னு சொல்லி ஒரு ஏதாவது ஒன்று அந்த மாணவி சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பயன்படுத்தலை அப்படிங்கிறதா இங்கே பிரதானமானது. ஸோ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதல்ல நல்லா ட்வீட் போட சொல்லுங்க, அதுக்கப்புறம் எங்க ட்வீட்டுக்கு வரலாம். இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் பதில் சொல்றேன். இப்போ எங்க அண்ணனோட அறிக்கைக்கு வருவோம். முதல்ல எங்க அண்ணன் அறிக்கையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதற்காண்டி திமுக நிர்வாகி ஞானசேகரன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். பொள்ளாச்சி வழக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தீர்ப்பு வந்துச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிமுகங்கிற பேர் ஒன்றுமே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா திமுகங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்துறாருன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து அவருக்கு கிரெடிட் எடுத்துக்கிட்டார். இந்த ட்வீட்டுக்கு அப்புறம் தான் இந்த ட்வீட் வந்திருக்கு. அவருக்கு ஒரு தடவை வந்து ஞாபகப்படுத்துறாரு. நீங்க ஏதோ குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தேன்னு சொல்றீங்களா, அந்த குற்றவாளி உங்க கட்சிக்காரன் தான். உங்க கட்சிக்காரன் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தான், அரசோட அதிகாரத்தை பயன்படுத்தி தான் அந்த தப்பை பண்ணியிருக்காப்ல. எந்த தப்பு, ஒரு தப்பு 2 தப்பு இல்ல, 11 வகையான அரசியலமைப்புக்கு எதிரான குற்றங்களை செஞ்சிருக்காப்ல. துணிச்சலா பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் ஏறி குச்சிருக்காப்ல. அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை மானபங்கப்படுத்திருக்காப்ல. அந்த பொண்ணுட்ட பாத்தீங்கன்னா மிரட்டிருக்காப்ல. நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா அப்படின்னு சொல்லி மிரட்டிருக்காப்ல. அந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய கொடூரமான குற்றங்கள் அத்தனையுமே செஞ்சிருக்காங்க. அதனால தான் நீதிமன்றம் அதிகமான தண்டனை கொடுக்கணும், அதிகபட்ச தண்டனை கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. இத்தனை குற்றங்களை இவர் பண்றதுக்கு அரசு நிர்வாகம் பக்கபலமா இருந்திருக்கு. அரசு அவர் வந்து பயன்படுத்தியிருக்காரு. திமுகங்கிற கட்சியை பயன்படுத்தியிருக்காரு. திமுகங்கிற கட்சி அரசு அப்படிங்கிற ரெண்டுமே இல்லைனாட்டி 20க்கும் மேற்பட்ட வழக்குல வெளியே சுத்திட்டு இருந்திருக்க மாட்டாரு. திமுக சார்ந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு. திமுகவோட மிக முக்கியமான தலைவர்களோட அரசு நிகழ்ச்சிகள் அத்தனையிலுமே கலந்துக்கிட்டாரு. இப்படிப்பட்ட ஒருத்தரை திமுக அனுதாபினா ஓட்டு போட்டு போயிருவாங்க. நிர்வாகி தான் தொடர்ச்சியா கட்சி செயல்பாடுகள் கட்சி நிகழ்வுகள் அத்தனையுமே பங்கேற்பாங்க. ஆதரவாளர் கூட பேசிட்டு போயிருவாங்க. அனுதாபி ஓட்டு போட்டு போயிருவாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நிர்வாகி தான் எல்லா விதமான நிர்வாக செயல்பாடுலையும் பங்களிப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எங்க பார்வைக்கு ஞானசேகரன் உங்க கட்சியோட நிர்வாகி
நிர்வாகி தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ நான் அதிமுக அப்படிங்கிற கொஸ்டினுக்கு வரேன். அதிமுக அரசு பண்ண தப்பு தான், அதனால தான் மக்களே ஓட்டு போடாமல் இன்னைக்கு எதிர்க்கட்சி ஆகிட்டாங்க. பனிஷ்மெண்ட் பீரியட்ல அவங்க இருக்காங்க. நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அரசியல் எதிரி கொள்கை எதிரின்னு சொல்லி 2 பேரை வச்சிருக்கோம். 2மே அதிகாரத்தில் இருக்கிறவங்க தான். மற்ற அத்தனை பேருமே அதிகாரத்தை நோக்கி செயல்படுத்தக்கூடிய, அதிகாரத்துக்கு முயற்சி பண்ணுற ஜனநாயக சக்தியாக தான் பார்க்கணும். அதில் அதிமுக போன தடவை அதிகாரத்தில் இருக்கும்போது நிறைய தப்பு பண்ணதுனால மக்களே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இனிமே எங்கள் தலைவர் திட்டினா என்ன, திட்டலாம் என்ன, கண்டிச்சா என்ன, கண்டிக்கலனா மக்களே கண்டிச்சிட்டாங்க. அதுக்கு மேலே அங்கே என்ன வேணுங்கிறது தான் எங்களுடைய மேஜரான நோக்கம். நாங்கள் அரசியலுக்கு வந்தது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு அனுப்ப. நாங்கள் அரசியலுக்கு வந்தது பிரதமர் நரேந்திர மோடி அரசியலை கேள்வி கேட்க, அவருடைய அரசியலை கேள்விக்குள்ளாக்க தான் நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கோம். ஸோ நாங்கள் அரசியலுக்கு வந்த வேலையை நாங்கள் தெளிவாக பார்க்குறோம். மக்கள் 2026 பார்த்தீங்கன்னா நீங்களாங்கிற போராட்டத்தில் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதிராக அரசியல் பண்ணுறது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்கள ரிஜெக்டட் லிஸ்ட்டில் இருக்காங்க. அவங்கள பேச வேண்டிய அவசியங்களுக்கு என்ன இருக்குது, மக்கள் தீர்ப்புக்கு பின்னாடி வேற என்ன இருக்குது அதில் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மேஜரான குறிக்கோள். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நீதிமன்ற தீர்ப்பு வரும்போது அந்த தீர்ப்பை வரவேற்று இந்த அரசா நீங்கள் செயல்பட வேண்டிய அந்த தவறை நாங்கள் சுட்டி காட்டியிருக்கோம். விரைவு சிறப்பு நீதிமன்றங்களை ஏன் அமைக்கல அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கோம். இங்கே நீங்கள் தெளிவாயிட்டீங்களா? முதல் பாயிண்ட். இப்போ 2வது விஷயத்துக்கு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் லீக்கில் காவல்துறையோட தவறு அப்படின்னு சொல்லி எப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்டிருக்கீங்க. இங்கே உயர்நீதிமன்றத்தில் நடந்த சில விஷயத்தை பார்க்கலாமா? இந்த எஃப்ஐஆர் லீக் ஆன பிறகு தான் உயர்நீதிமன்றம் தாமாக முன் வந்து இந்த வழக்கை விசாரிச்சு, நீதிமன்றம் விசாரிச்சு என்ன தீர்ப்பு சொன்னுச்சு? பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 25 லட்ச ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும்னு சொன்னுச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த மாணவி வந்து தேவைப்படுற ஆலோசனை கொடுங்கன்னு சொன்னுச்சு. அந்த மாணவியோட கல்வி இலவசமாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கணும்னு சொன்னுச்சு. இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு காரணமானவங்க மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னுச்சு. அருண் ஐபிஎஸ் அவர்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த பிரஸ் மீட் கொடுத்ததுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா யார் சொன்னாங்க? உயர்நீதிமன்றம் சொன்னாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் இந்த வழக்குக்கு மேல்முறையீடு போனீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இழப்பீடு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த மாணவிக்கு தேவைப்படுற அத்தனை விஷயம் இருக்குது. இந்த காவல்துறை மீது மட்டும் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இடைக்கால தடை தான், அதாவது ஜனவரி 27, 2025 உச்சநீதிமன்றம் விசாரித்த வழக்கில் இடைக்கால தடை தான் இதுக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறபடி அந்த நிர்வாக ரீதியான ஒரு தப்பு தான் அங்கே நடந்திருக்கு. அதாவது ஒரு தொழில்நுட்ப ரீதியான தப்பு தான் சரியான வார்த்தை. தொழில்நுட்ப ரீதியான தப்பு தான் அங்கே நடந்திருக்குங்கிறத உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கல. ஏதோ சொல்கிற அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் இதை பற்றி விசாரிக்கும் போது காவல்துறை மேலே இதில் எந்த தப்பும் இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது சில எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னா அந்த பாலியல் வன்கொடுமை, பாலியல் சம்பந்தப்பட்ட வழக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட தனியுரிமை பாதிக்கப்படக்கூடாது, பாதிக்கப்பட்டவங்களோட தனியுரிமை பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃப்ஐஆர்லாம் லாக் ஆயிரும். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃப்ஐஆர்லாம் லாக் ஆயிருக்கா அப்படிங்கிறத காவல்துறை வந்து ஒரு தடவை உறுதிப்படுத்தணும். இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா காவல்துறை அந்த வேலையை பார்க்கல. ஒரு நாள் முழுக்க அந்த எஃப்ஐஆர் அவைலபிள் இருந்திருக்கு. அதனால தான் இந்த எஃப்ஐஆரை 12க்கும் மேற்பட்ட நபர்கள் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி பரப்பியிருக்காங்க. நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால தடை தான் வாங்கியிருக்கீங்க. அந்த இடைக்கால தடையில் கூட இந்த 12 பேர் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், நிச்சயமாக நடவடிக்கை இருக்குது. தனியாக நான் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐஆர் யார் லீக் பண்ணியிருக்காங்களோ அவங்க மேலே ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற வாதத்தை வச்சிருக்கீங்க. இதற்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறீங்க. பார்த்தீங்களா? இதை நாங்கள் ஏற்கல. எஃப்ஐஆர் லீக் ஆனது காவல்துறையும் பொறுப்பு அப்படிங்கிறது தான் தாவேக்காவோட நிலைப்பாடு. 2. இப்போ 3வது அரசோட தோல்வி அப்படிங்கிறது உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. இந்த வழக்கை மிக தீவிரமாக விசாரிச்சிங்க. நான் முன்னாடி சொன்னபடி பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் இந்த வழக்கிலேருந்து வெளியே வர்றதுக்கு அவர் ஒரு மனுவை தாக்கல் பண்ணார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி அதிமுகவை சேர்ந்தவங்க சில பேர் இந்த வழக்கை போட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னபடி எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு தாமாக முன் வந்து நீதிமன்றம் விசாரிச்சிச்சு. அந்த சமயத்தில் 3 விதமான சூழல் நடந்துச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த சம்பவம் நடந்தது யாராலுமே ஏற்றுக்க முடியல. அந்த மாணவி வேற எங்கேயோ போகும்போது பாலியல் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் நடந்துச்சுன்னா மாற்றுக்கிறது கிடையாது, அதுவும் தப்பு தான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாணவி படிக்கிற அந்த கேம்பஸுக்குள்ளே இந்த தப்பு நடந்திருக்கு. இது இந்த அரசோட தோல்வி கிடையாதா? படிக்கிற கேம்பஸுக்குள்ள ஒரு கயவன் உள்ள பூந்து இந்த தப்பை செய்கிற துணிச்சல் இந்த சமுதாயத்துக்கு வந்திருக்கு. இது இந்த அரசோட தோல்வி கிடையாதா அப்படிங்கிறது முதல் பாயிண்ட். 2வது, இதை தட்டி கேட்க அந்த சமயத்தில் அவ்வளோ பேர் போராடினாங்க. அங்கே நான் கட்சி பேர் அத்தனையுமே சொல்லுவேன், அத்தனை கட்சியும் போராடினாங்க. அத்தனை பேரோட போராட்டத்தையும் ஒடுக்குனீங்க. இங்கே தாவேக்கா பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணல, அங்கே பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதையே தப்புன்னு சொன்னீங்க. எங்கள் பொதுச் செயலாளர் தூக்கி உள்ள வச்சிங்க. அவ்வளோ தூரம் ஒருதலை பட்சமாக இந்த வழக்கில் நீங்கள் நடந்து கொண்டதெல்லாம் பார்த்ததுனால தான் உயர்நீதிமன்றம் தாமாக முன் வந்து இந்த வழக்கை விசாரிச்சு. தாமாக முன் வந்து ஒரு நீதிமன்றம் எப்போ வழக்கை விசாரிக்கும்? அங்கே ஒரு அரசு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட சூழல் அத்தனையுமே கருத்தில் கொண்டு தான் தாமாக முன் வந்து விசாரிக்கும். ஏன்னா ஆல்ரெடி போட்ட வழக்குக்கே தீர்ப்புகள் சொல்றதுக்கு நீதிமன்றத்துக்கு போதுமான நேரம் இல்லை. இருந்தாலும் தாமாக முன் வந்து இந்த சமுதாய பிரச்சனையை கவனிக்கிறேங்கிறப்போ அந்த சமுதாயத்தில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தால் மட்டும்தான் தாமாக முன் வந்து விசாரிக்கும். அந்த ஒரு வேலை அங்கே நடந்துச்சு, அதனால தான் விசாரிச்சாங்க. ஒன்றா. 2வது, இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா 11 வகையான குற்றங்களை செஞ்சிருக்காங்க. யார்? ஞானசேகரன். ஞானசேகரன் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவாளினா அவங்க யார் என்ன ஏதுன்னு சொல்லி காவல்துறை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த குற்றவாளியை காவல்துறை ஃபாலோ பண்ணவே இல்லை. ஏன் ஃபாலோ பண்ணவே இல்லை? இவர் திமுக காரங்களோட பெரிய லெவலில் நெருக்கமாக இருந்ததுனால தான் ஃபாலோ பண்ணல. இந்த குற்றவாளி இந்த அரசோட நெருக்கமாக இருக்கார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் சுதந்திரமாக செயல்பட்டு இருக்காரு. அது அரசோட தோல்வி கிடையாது.
கிடையாதா? இங்க பாத்தீங்கன்னா நீதிமன்றம் பாத்தீங்கன்னா காவல்துறையோட விசாரணை நம்பல. அருண் ஐபிஎஸ் அவர்கள் இந்த புலன் விசாரணையில முடிச்சிட்டேன், ஆமா ஒரே ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட்ல கொடுத்தாரு. அந்த விஷயத்தை நீதிமன்றம் நம்பாதனால தன்னுடைய கண்காணிப்புல, நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை, தன்னுடைய கண்காணிப்புல சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சாங்க. அது இந்த அரசோட தோல்வி கிடையாதா அப்படிங்கிறது நான் இங்க சொல்றேன். அரசு நிர்வாகத்தின் அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கிறது வேற, நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கிறது வேற. இங்க நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் நீதிமன்றம் தன்னுடைய கண்காணிப்புல தான் இந்த வழக்கு நடந்துச்சு. சென்னை உயர்நீதிமன்றத்தோட கண்காணிப்புல தான் சென்னையில் இருக்கக்கூடிய மகளிர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்துச்சு. அதனால நான் முன்னாடி சொன்னேன்ல, ஞானசேகரன் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கணும்னு சொல்றாருல, அவருடைய வழக்கு விடுவிங்க அப்படிங்கிற அந்த ஒரு வழக்கு அவர் போட்டார்ல, அந்த வழக்கும் குற்றச்சாட்டு பதிவும் ஒரே நேரத்தில் நடந்துச்சு. உன்னையெல்லாம் விடுவிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் தள்ளுபடி பண்றாங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் மேலே என்ன குற்றச்சாட்டு இருக்கோ அதை பதிவு பண்றாங்க. ரெண்டும் ஒரே நாள் நடந்துச்சு. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீதிமன்றம் அவ்வளோ தீவிரமாக அந்த வழக்கை கண்காணிச்சிருக்கு, அவ்வளோ தீவிரமாக அந்த நீதியை உறுதி செய்ய போராடி இருக்கு. இங்கே முழுக்க முழுக்க நம்ம கிரெடிட் கொடுக்கணும்னா எங்கள் தலைவர் சொன்னபடி நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் கிரெடிட் கொடுக்கணும். இங்கே நாங்கள் ஆதாரங்களை சப்மிட் பண்ணலையா, அதை பண்ணலையா, இதை பண்ணலையா, அதெல்லாம் உங்கள் வேலையா? குற்றச்சாட்டை நீங்கள் வந்து ஒரு குற்றம் நடக்காமல் இருக்க தடுக்கிறது தான் வேலை. இந்த குற்றம் பார்த்தீங்கன்னா கேம்பஸ்குள்ளேயே நடந்திருக்கு. இந்த குற்றத்தை உங்களால் தடுக்க முடியல, அங்கேயே அரசு தோத்து போச்சு. நீதிமன்ற மேற்பார்வையில் நடந்த வழக்கை, நீதிமன்ற மேற்பார்வையில் முடிச்சு வைக்கப்பட்ட இந்த 5 மாத வழக்கை தன்னுடைய வெற்றின்னு கொண்டாடுறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் யாருங்கிறத நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாகவும் தெளிவாகவும் தெரிஞ்சுக்கிறேயா. தயவு செய்து சொல்கிறேன், கிரெடிட் தேவைப்படுற எடுத்துக்கிறதுங்க. இந்த மாதிரி மோசமான விஷயத்துக்கெல்லாம் போய் கிரெடிட் எடுத்துக்கிட்டு மார் தட்டாதீங்க, பேக் ஃபயர் ஆகும். அந்த பொண்ணோட அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களை மன்னிக்காதியா. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமான பல பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.